வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, நாளை தினம் 19 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் நாளை தினம் 19 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 19 மாவட்டத்தில் இரவு 7 மணி மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 3 மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட முதன்மை கல்லூரி வெளியிடுவாங்க. மேலும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய உள்ளது. நாளை வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நாளை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெறுகிறது. ஏன்னா இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டு, செமஸ்டர் எக்ஸாமினேஷன்லாம் இருக்கிறதுனால எந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குமோ அந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாளை இங்கு பள்ளிகளுக்கு விடுமுறை. தமிழகத்தில் நாளை செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா என்று மாணவர்கள், பெற்றோர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கனமழையால் தேர்தல் ஆணைய கூட்டம் ஒத்திவைப்பு. சென்னையில் நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நாளை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருந்தனர். இந்நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக கூட்டத்தை வேறு ஒரு நாளில் நடத்துமாறு மாநில அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இதற்கு இணங்க தேர்தல் ஆணைய ஆலோசனை கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் விடுமுறை தொடர்பான அப்டேட் எதுவும் வரல. மேபி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நைட்டு அப்படின்னா மார்னிங் 7:30 வந்துடும். ஸோ அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ படத்தை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.